ப்ரைஸ் தி லார்ட். இந்த டிசம்பர் மாதத்தில் 20ஆம் தேதியாகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோபுவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். த புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 10 verse 12. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய இந்த அருமையான வசனத்துக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? கர்த்தர் நமக்கு ஜீவனை தந்தது மட்டுமல்ல, நமக்கு தயவையும் அவர் பாராட்டினார். இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள், இன்னும் ஒரு 11 நாட்கள் முடிந்தால் நம்ம புது வருஷத்துக்குள்ளே நம்ம போகிறோம். இந்த 2024வது ஆண்டின் கடைசியில் நிற்கிற நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன செய்தார்? நமக்கு ஜீவனை கொடுத்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் ஆண்டவர் நம்ம படுக்கையை விட்டு எழும்புகிற அந்த ஜீவனை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். எத்தனையோ பேர் இந்த வருஷத்தின் கிறிஸ்மஸை காணாமல் அவர்கள் அவனுடைய சமூகத்தில் போய்விட்டார்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம ஜீவனோடு ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? அதைத்தான் இங்கே யோபு சொல்லுகிறார், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். ஆண்டவரே, நான் ஜீவனோடு இருக்கிறது மட்டும் இல்லை ஆண்டவரே, நான் தயவையும் எனக்கு கொடுத்தீங்க. ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளவு தயவாக இருக்கிறார் இல்லை? நம்மெல்லாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னது? தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற தயவு, தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற கிருபை, இரக்கம். அந்த இரக்கங்களுக்கு முடிவில்லை. நம்ம நீதிமானாக இருப்பதினால் இன்னொரு நாளை நம்ம காணலை. ஆண்டவர் நம்ம மேலே கிருபையாக இருக்கிறதுனால நம்ம இன்னொரு நாளை காண்கிறோம். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் நம்ம இன்னைக்கு ப்ரீத் பண்ணுகிறோம் பிரியமானவர்களே. அதுக்கு தேவனுடைய தயவு. அல்லேலூயா. நான் ஜீவனோடு இருக்கிறது மட்டும் இல்லைப்பா, எனக்கு தயவையும் நீங்கள் பாராட்டினீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுவோமா? ஆண்டவர் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்து நம்மளை நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஃபிசிக்கலி நம்மளுக்கு லைஃப்பை கொடுத்தது மட்டும் இல்லை, ஸ்பிரிச்சுவலி ஆவிக்குரிய விதத்திலையும் நமக்கு ஜீவனை கொடுத்து தேவன் நடத்துகிறார். ஆத்துமாவிலே ஒரு மரணம் இருக்குமானால் அதனால என்ன பிரயோஜனம்? யோசித்து பாருங்க. ஆத்துமாவிலையும் ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். ஏன் இயேசு இந்த பூமியிலே வர வேண்டும்? ஏன் தேவனுடைய குமாரன் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு இந்த பூமியில், இந்த பாவம் நிறைந்த பூமிக்கு வர வேண்டும்? தேவன் யாருமே நம்ம அழிந்து போகக்கூடாது என்பதற்காக நமக்கு ஜீவனை கொடுக்கும்படி அவர் வந்தார். நீடிய ஜீவன், நீடித்த ஜீவன், நித்திய ஜீவன், எவர்லாஸ்டிங் லைஃப், இட்டர்னல் லைஃப்பை கொடுக்கும்படி இயேசு இந்த பூமியிலே ஆண்டவராக வந்தாங்க. ஹல்லேலூயா. நமக்கு ஜீவனை கொடுத்தவர், நமக்கு தயவையும் பாராட்டின ஆண்டவர். ஹல்லேலூயா. உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. கர்த்தருடைய பராமரிப்பு நம்முடைய ஆவியை காப்பாற்றினது. இன்னைக்கு நம்ம ஆவியில் நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் தேவன் நம்ம மேலே வைத்த ஆண்டவர் நம்மளை பராமரிக்கிற விதங்கள். ஹல்லேலூயா. சில சொல்லுகிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இவங்களுடைய பராமரிப்பு, என் பிள்ளைங்க என்னை நல்லா கவனிக்கிறாங்க, அதனால தான் நான் இவ்வளோ தூரம் இருக்க முடியுது. இந்த நர்ஸ் எங்களை ரொம்ப நல்லா கவனிச்சாங்க, எனக்கு இருக்கிற வேலைக்கு, எனக்கு இருக்கிற இந்த அம்மா என்னை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க, ஒவ்வொரு நேரமும் நல்லா எனக்கு தேவையான உணவை கொடுத்து என்னை கவனிச்சுக்கிறாங்க, அதனால தான் நான் இவ்வளோ தூரம் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. அந்த மாதிரி யோபு சொல்லுகிறாரு, தேவனே, உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. கர்த்தர் நம்மளை பராமரிக்கிறாரா? ஆண்டவர் நம்மளை கேர் பண்ணி நடத்துகிறாங்களா? பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்ம எல்லாரையும் எவ்வளோ பராமரிக்கிறாங்கல்ல. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வசனத்தை கொடுத்து நம்மளை பராமரிக்கிறார். இங்கிலீஷில் இந்த வேர்ஸ் எப்படி போட்டிருக்கேன்னா, விசிட்டேஷன். ஆண்டவர் நம்மளை விசிட் பண்ணுறாங்களாம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை விசிட் பண்ணி எல்லாம் நல்லா நடக்குதா, எல்லாம் எல்லாமே நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறாங்களாம் நம்மளை. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், ஐயோ என்னைய பராமரிக்க யாரும் இல்லை. ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தர் நம்மளை பராமரிக்கிற தேவன். ஒருவேளை நம்மளுடைய கணவரோ, மனைவியோ, பிள்ளைங்களோ, அம்மா அப்பாவோ, ஃப்ரெண்ட்ஸோ,
இவங்க நம்மளை பராமரிக்காம போயிடலாம். ஆனால் தேவனுடைய பராமரிப்பு நமக்கு இருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை விசிட் பண்ணுறாரு. அவ்வசனத்தில் நம்ம தியானிச்சிருக்கிறோம். நிமிடந்தோறும் விசாரிக்கிற தேவன், காலைதோறும் விசாரிக்கிற தேவன், சோதித்து அறிகிற தேவன், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறதா என்பதை பார்த்து பார்த்து செய்கிற தேவன். ஒரு அம்மாவா நம்ம எல்லாரும் பிள்ளைங்களுக்கு எவ்வளோ காரியத்தை நம்ம செய்கிறோம். அவங்களுக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் அவங்க சொல்கிறதுக்கு முன்னால் நம்ம எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறோம். அப்படி தானே? அப்போ ஒரு தாய் தகப்பனாக இருக்கிற நம்ம பிள்ளைங்களை அவ்வளோ நேசிச்சா நம்மளை உருவாக்கின நம்முடைய தேவன் உங்களை பராமரிக்காமல் இருந்து விடுவாரோ? ஆண்டவர் திமிங்கலங்களுக்கு கூட அவர் உணவு கொடுக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களை, எல்லா காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் உணவு கொடுக்கிற தேவன் உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பாரா? அந்த தேவனுடைய பராமரிப்பினால தான் நம்முடைய ஆவி காப்பாற்றப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆவி நல்லா காப்பாற்றி ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் தேவன் நம்மளை பராமரித்தது நிமித்தம். ஆவிக்குரிய உணவை கொடுத்து கொடுத்து நம்மளை பலப்படுத்தி நம்ம சோர்ந்து போன நேரத்துலலாம் வசனத்தை கொடுத்து யாரோ ஒருத்தரை ஜெபிக்க வச்சு நம்மளெல்லாம் ஆண்டவர் எவ்வளோ அழகாக நடத்துகிறாங்க. நமக்கு நிறைய காரியம் தெரியாமல் இருக்கலாம். நம்ம சோர்ந்து போகும்போது ஆண்டவர் யாரையோ தட்டி எழுப்பி, எங்கேயோ இருக்கிற ஒருத்தரை தட்டி எழுப்பி நம்மளை முகத்தை காட்டி, இல்லை நம்ம பேர் அவங்களுக்கு பாரமாக கொடுத்து அவங்கள ஜெபமனை வச்சு நம்மளை பலப்படுத்துகிறார். நம்மளே நினைக்கிறோம், நான் சோர்வாக இருந்தேனே, நான் இப்போ நல்லா இருக்கிறேனே. அப்போ இதுக்கு பின்னால் ஆண்டவர் கிரியை செய்கிறத நம்ம நிறைய நேரத்தில் உணர்வது இல்லை. நமக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? யாராவது ஒருத்தருக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் சில நேரத்தில் நம்மளை சொல்கிறாரு. அவங்க என்ன பாதையில் போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம். அவங்கக்கிட்ட நம்ம கேட்குறதும் கிடையாது. சில நேரத்தில் அவங்க நம்பர் கூட இருக்காது. என்றைக்கோ பார்த்தவங்களா கூட இருப்பாங்க. நாம் அவங்கள கான்டாக்டே பண்ண மாட்டோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்துகிறார்? ஒவ்வொருத்தரையும் பராமரிக்கிறார். அவங்களுடைய ஆண்டவர் ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலைகளையும் கர்த்தர் அறிந்து அவர்களை நடத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த கர்த்தர் இந்த கொடுத்த இந்த அருமையான இந்த வார்த்தைக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்ல. நம்ம தேவன் எவ்வளவு தூரம் நம்மளை நேசிக்கிறாங்க பிரியமானவர்களை. நம்ம ஜீவனோடு இருக்கிறது தயவை பாராட்டி நம்மளையெல்லாம் ஆண்டவர் பராமரித்து நம்முடைய ஆவியில் நம்மளை பராமரிக்கிறார், ஆத்மாவை பராமரிக்கிறார், சரீரத்தை, நம்முடைய குடும்பங்களை, பிள்ளைகளை, நம்முடைய தேவைகளை எல்லாம் தேவன் பராமரித்து நம்மளை நடத்துகிறாரே. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? யோபுவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. கர்த்தருடைய நல்ல வார்த்தைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இந்த பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா?